வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு நோஃபெப் டே 41ல் இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 41 டேஸ் ஆகியிருக்கு. ப்ரொடக்டிவிட்டி வந்து தாறுமாறு இன்க்ரீஸ் ஆகியிருக்குதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எப்படின்னா ஒரு 3 டேஸ் 5 டேஸ் ஃபாலோ பண்ணுவேன் இல்லையா, அப்போ வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். பான் பார்ப்பேன் ஆனால் ரிலாக்ஸ் பண்ண மாட்டேன். ஒரு 2 நாள் பான் பார்ப்பேன், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இருந்துகிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு இருந்த ஒரே ஒரு வேலை என்னன்னா ஜொமேட்டோ ஓட்டுறது மட்டும்தான். காலையில் ஒரு 8 மணிக்கு எழுந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 மணி நேரம் சும்மாவே உட்காந்துட்ருப்பேன். அதுமாதிரி ஜொமேட்டோ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஒரு 2 சும்மாவே உட்காந்துட்ருப்பேன். அதுமாதிரி ஈவினிங்காக ஜொமேட்டோ போயிட்டு வீடு வந்து தூங்கிடுவேன். இவ்வளோ தான் என் வேலையே. நம்மளுக்கு வந்து அப்புறமேட்டு மைண்டு சேஞ்ச் ஆகும், வீட்டில் தனியாக இருப்போம். அப்போ வந்து பான் பார்த்துட்ருப்பேன், அப்புறம் ஃபேப் பண்ணுவேன். ஃபேப் பண்ணிட்டு எனக்கு சுத்தமாக போகவே தோணுது, அப்படியே வீட்டில் படுத்துருவேன். இதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்ம வந்து சீரியஸாக ஃபாலோ பண்ணுறோம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் போது எனக்கு வந்து சும்மா இருக்கவே சுத்தம் பிடிக்க மாட்டேது. ஃபோன் பார்க்க சுத்தம் பிடிக்க மாட்டேது. ஃபோன் வந்துட்டு இந்த ரீல்ஸ் பார்த்தா சரி, இந்த ட்விட்டரில் போயிட்டு நிறையா ட்வீட்ஸ் பார்த்துட்ருப்பேன், அது பார்ப்பேன், நியூஸ் பார்த்துட்ருப்பேன், அப்புறம் யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்துட்ருப்பேன். இதெல்லாம் பார்க்க போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவே மாட்டேதுன்னு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே தெரிய மாட்டேது. அப்போது நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்ம யூடியூப் சேனல் நடத்தலாம். அதனால நம்ம யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு யூடியூப் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேனல் வந்து நான் மூவிஸ் பார்த்து ரிவ்யூ போட்டுட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நோஃபேபுக்காகவே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஜிம்முக்கெலாம் போகிறது கிடையாது. வீட்லேயே வந்துட்டு ஸ்கிப்பிங் பண்ணுறது, பார்க்குக்கு போய்ட்டு வாக்கிங் பண்ணுறது, அப்புறம் புஷ்அப்பு, சிட்டப்ஸு, இந்த வெயிட் லாஸ் ஆப்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலுமே டைம் பற்றவே மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது முடிச்சுட்டு அது முடிச்சு அப்புறமேட்டு ஜொமேட்டோ ஓட்டணும். ஜொமேட்டோ ஓடிட்டு வந்துட்டு அந்த வீட்டுக்கு 2 ஹவருக்கு இதான் பண்ணி ஆகணும். அப்புறம் ஜொமேட்டோ போயிட்டு வந்து நைட்டாக பிளான் பண்ணணும், அடுத்த நாள் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரொட்டீன் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டேன். அந்த ரொட்டீனை ஃபுல்லாக மாற்றி ஃபுல் டைட்டாக வச்சுட்டேன். அதனால் நம்மளுக்கு வந்து பான் பார்க்க சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நான் இப்போவே சொல்கிறேன், நான் பான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இப்போ சொன்ன பார்த்து இந்த ஷெடியூல் எல்லாமே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். எதுவுமே நான் பண்ண முடியாது. அந்த வாழ்க்கைக்காக ஜொமேட்டோ, அந்த காசுக்காக மட்டும் ஜொமேட்டோ ஓட்டுறேன் தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், அந்த யூடியூப் பண்ண மாட்டேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன், வாக்கிங் போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இப்படி ஜொமேட்டோ ஓட்டுறதை மட்டும் தான் வேலையை வச்சுட்ருப்பேன். இப்போது நம்ம நோஃபால் வரதுனால நம்ம இவ்வளோ பண்ண முடியுது. டைம் ஃபுல்லாக வந்துட்டு ஜாம் ஆகிடுச்சு. இது அதுக்கு அடுத்து அதுன்னு போயிட்டே இருக்குது. இதே மாதிரி நீங்களுமே இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நோஃபேபில் வர முடியும். சரி, ஓகே. அடுத்து என்ன ப்ரோ, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு எனர்ஜி வந்து தாறுமாற டே 20க்கும் டே 30க்கும் இப்போ டே 40க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ டே 20ல் வந்துட்டு நான் புஷ்அப் பண்ண முடியும், டே 30ல் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுது, டே 40ல் இன்னும் ஈஸியாக பண்ண முடியுது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ டே 50 டே 60 போகும்போது இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். எனர்ஜி வந்து தாறுமாற இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு உமன் அட்ராக்ஷன். இந்த உமன் அட்ராக்ஷன் வந்துட்டு செம்மையாக வேலை செய்யுது, சூப்பராக வேலை செய்யுது. என்னென்னு சொல்கிறேன், நான் ஆல்ரெடி வீட்டில் சொல்லியிருப்பேன். என்னென்னா என்னுடைய எக்ஸ் லவர் என்னை ஃபோன் பண்ணாங்க நான் சொல்லியிருப்பேன். ஆமாம், என் எக்ஸ் லவர் எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி பேசினாங்க நான் சொன்னேன். அதுக்கு அடுத்த கேஎஃப்சியில் வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணிட்ட நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, செகண்ட் டைம் போகும்போது அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, தேர்ட் டைம் போகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணலை, இல்லைங்களா, ஃபோர்த் டைம் போனால் ஹெல்ப் பண்ணல. இப்போது லாஸ்ட்டாக வந்து டே 38 டே 39 அப்போ போயிருந்தேன். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே ஹெல்ப் பண்ணாங்க, திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து அப்போ கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, இதே இப்போ நம்மளுக்கு ரிப்பீட்டடாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவங்ககிட்ட நான் பேச ட்ரை பண்ண போகிறேன். மேபி அடுத்த ஒரு வாரம் கழிச்சோ இல்லை இந்த வாரத்தில் பேச ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு இதோட 3 நாள் ஹெல்ப் பண்ணிட்டாங்க, வாண்டடாக அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுற போது நம்ம அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணணும். அவங்ககிட்ட பேசி அவங்க பேர் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோன் நம்பரில் வாங்க ட்ரை பண்ணணும். இது வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உமன் அட்ராக்ஷன் நடந்தது. என்ன அப்படின்னா இது உமன் அட்ராக்ஷன் கிடையாது, ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் நடந்திருக்கு. என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னா, நான் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு மல்லிகை கடை வச்சுருக்காங்க. மல்லிகை கடைனா இந்த மிட்டாய் விற்பாங்க, பிஸ்கெட்டு, பால் இதெல்லாம் விற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லர் கடை வச்சுருக்காங்க. இப்போது நான் வந்து வீட்டில் இருந்து நான் வந்து கடைக்கு போகிறேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்து தெருவு தான் கடையே இருக்குது. வீடு இங்கேனா அங்கே பக்கத்து தெருவில் கடை. நான் பார்க்கு வாக்கிங் போக போகிறேன். அப்போ வீட்டை பூட்டிட்டு நான் கடைக்கு போகிறேன். அம்மா நான் வந்து வாக்கிங் பண்ண போகிறேன் சொல்லிட்டு நான் போக போகிறேன். அப்போ எங்கள் அம்மா சொல்ல தண்ணி கொண்டு போடான்றாங்க. தண்ணிலாம் வேணாம்மா, கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அப்போ ஃபோன் வச்சுட்டு போன்றாங்க. அப்போ ஃபோனு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா, ஃபோன் நம்ம ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்போம், அப்போது தண்ணி கொண்டு போன்றாங்க. சரின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த 10 ரூபா வாட்டர் பாட்டில், அந்த 10 ரூபா வாட்டர் பாட்டில் கொடுத்து அனுப்புகிறாங்க. நான் ஒரு கையில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் பார்க்குக்கு போயிட்டேன்.
வாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். வாக்கிங் பண்ணிகிட்ருக்கிறேன். மணி ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ ஒரு பொண்ணு வந்து அங்கே ரன்னிங் போயிட்டுருந்தாங்க. என்னோட கொஞ்சம் சின்ன பொண்ணு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க. நான் வாக்கிங் பண்ணிவிட்டு நான் பொறுமையாக வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஓகேங்களா? இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 ரவுண்டு ஓடினாங்க. ஓடிட்டு நான் பார்க்குறேன், 3வது ரவுண்டு பார்க்குறேன், அவங்க ஆளை காணோம். என்னடா ஆளை காணோமே நான் பார்த்துக்கிட்டே வரேன். அப்போ தான் அங்கே உட்காந்துட்ருக்காங்க, ஒரு பெஞ்சில் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துருந்தானே சரி பார்த்தேன்னா உட்காந்துட்டாங்களே பார்த்தேன். சரி நான் அடுத்த ரவுண்டு வரேன். வரும்போது அவங்க உட்காந்துட்ருக்காங்க. சரி என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். திரும்ப 3வது ரவுண்டு வரும்போது அவங்க என்னை கூப்பிட்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி கை காமிச்சு கூப்பிட்டாங்க. சரி என்னடா நம்மளை கூப்பிட்றாங்களே சொல்லி நான் கிட்ட போனேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தண்ணி வந்து கொடுத்துட்டேன். சரி நான் நின்றுட்டு இருந்தேன். சரி தண்ணி குடிச்சிட்டு என்னை கொடுத்துட்டாங்க. அது யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் தான், நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் கிடையாது. அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. என்னடா நம்ம கொடுத்துட்டாங்களே சொல்லிட்டு ஐயோ நான் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், திரும்ப அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் வந்து வாக்கிங் பண்ண போயிட்டேன்னா திரும்பவும் அவங்க அங்கேயே உட்காந்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தண்ணி வந்து காலியாக இருக்குது. அவங்க அங்கேயே உட்காந்துட்டே இருந்தாங்க. சரி நான் எதுவுமே அவங்களுக்கு கேட்டுக்கல. ஒரு ½ அன் அப்புறமேட்டு தான் அவங்க திரும்பவும் நான் வரதை பார்த்து அந்த வாட்டர் பாட்டில் எனக்கு கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. என்ன ஆச்சு அப்புறம் அவங்க ரொம்ப ரன்னிங் போனதுனால ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகி அவங்க வந்து மயக்க போகிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க போல். அவங்க வந்து உட்காந்துட்டு அவங்க பார்க்குறாங்க யாருக்கிட்டையாச்சும் தண்ணி இருக்குமான்னு அவங்க பார்த்துட்ருக்காங்க. யாரு கையிலும் தண்ணியே கிடையாது. ஏன்னா வாக்கிங் போகிறவங்க மோஸ்ட்லி தண்ணி கொண்டு வர மாட்டாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க தண்ணி கொண்டு போவாங்க. அப்போது அவங்க நோட் பண்ணி 2 வாட்டி நோட் பண்ணிக்கிறாங்க. இவன் தண்ணி கேட்கலாமா வேணாமல் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ 3rd டைம் வரும்போது அவங்க கூப்பிட்டு தண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், எங்கள் அம்மா வந்து எனக்கு தண்ணி கொடுத்து அனுப்புனது அந்த பொண்ணுக்கு யூஸ் ஆகிருக்கு, எனக்கு யூஸ் ஆகலை, அந்த பொண்ணுக்கு யூஸ் ஆகிருக்கு. இப்போ நான் வாக்கிங் போய் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 2 டேஸ் ஒரு 3 டேஸ் அந்த பார்க் பக்கமே நான் போகலை. ஏன்னா நான் வந்து வீட்டில் வந்துட்டு ஸ்கிப்பிங்கும் புதுசாகவும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே நான் 4th டே தான் திரும்ப பார்க்குக்கு போகிறேன். பார்க்குக்கு திரும்ப ஈவினிங் போகிறேன், 5 o'clock போகிறேன். அப்போ அந்த பொண்ணு வந்து நடந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ரன்னிங் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போனேன். நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டேன், அந்த பொண்ணு அங்கே இருக்கா நான் பார்த்துட்டேன். பட் அவங்க என்னை பார்க்கல. ஸோ ரொம்ப நேரம் கழித்து அவங்க வந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அன்றைக்கி நான் வந்து மயக்க போகிற ரேஞ்சு நான் போயிட்டேன். நான் வந்து வெயிட் லாஸ்க்காக வந்திருக்கேன். வந்து ரன்னிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுன்னு சொன்னாங்க. வெயிட் லாஸ் பண்ணால் ரன்னிங் போனேன். பட் ரொம்ப ஓவராக போயிட்டேன் நான் நினைக்கிறேன். ரொம்ப வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சு, ஹார்ட் பீட் ரொம்ப படப்பட அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி யார்கிட்டையுமே கிடையாது, உங்ககிட்ட தான் தண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்லி அவங்க பேர் சொன்னாங்க. அவங்க பேர் வந்து போவனான்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் பேசியிருந்தாங்க. சொன்னாங்க இந்த பாரு நான் தண்ணி பாலை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சு நான் ஸ்லோவாக நடந்துகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்து நீங்கள் அடிக்கடி வர மாட்டீங்களா பார்க்குன்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் எப்போ தான் வருவேன் நான் சொன்னேன். ரெகுலராக வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு கர்டஸிக்காக பேசிட்டு போனால் நான் நினைக்கிறேன். பட் இது நடந்தது, நான் தண்ணி கொடுத்ததுனால அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டு போனாங்க. ஸோ அதுக்காட்டி நான் திரும்ப வாக்கிங்லாம் நான் போகிறல, திரும்ப நான் போகணும். போயிட்டு அவங்க பார்த்தேன் அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க நான் பேசிட்டு நல்லா அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி கேவிசி பண்ணி நான் பேச போகிறேன். இப்போ இந்த பொண்ணு என்னை வாட்ட பேசுகிறாங்க. எக்ஸ் லவர் என்ன ஒரு வாட்டி கால் பண்ணி பேசியிருந்தாங்க. இது வந்து உமன் அட்ராக்ஷனுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஜொமேட்டோ ஓடுறதை கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் போன வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா HTML படிச்சிருந்தேன். அதை யூஸ் பண்ணி திரும்ப நான் படிக்க போகிறேன். படிச்சுட்டு வேலை கிடைக்குமா ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் நோஃபை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியல, ரொம்ப ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைடன்ஸ் தரேன். இது வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் தான், ஃப்ரீ கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.